கவனிப்போம். இந்த பாடலை நாம் என்ன செய்வோம்? கரங்களை கட்டி பாடுவோம். இன்று நாம் பார்க்க போகிற செய்தி என்னவென்றால், ஒரு இயேசுவினுடைய இரத்தம் நம்மை நீதிமானாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு புனிதனாக பரிசுத்தவாட்டியாக நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது என்பதை எபிரேயர்கள் திருமுகத்திலே பவுல் என்ன செய்வார்னு எழுதுவார். ஒரு விபச்சாரியை தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவாட்டியா, ஒரு புனிதமானவளாக மாற்றக்கூடிய சக்தி, ஆற்றல் எதுக்கு இருக்குன்னு சொன்னால், இந்த இயேசுனுடைய இரத்தத்துக்கு இருக்குது. ஆபேலுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படும் போது அது தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறது. என்னை கொலை செய்தவனை நீ தண்டிக்க வேண்டும், என்னை கொலை செய்தவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நீ தீர்ப்பு வழங்க வேண்டும், நீதி என்ன செய்ய வேண்டும்? தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அது கடவுளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கு. அதே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் துரோகிகளை, பாவிகளை, கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியாதவர்களை புனிதனாக்கும்படி, பரிசுத்தனாக்கும்படி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு நமக்காக அது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. கைதிட்டி நிச்சயம். இதைத்தான் இந்த பாடல்களை பார்க்க போகிறோம். காலங்கள் கடந்து போனதே ஏசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல், நீ சிந்திய இரத்தத்தை நான் அறிந்து கொள்ளாமல், அந்த பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த நாமத்தை, அந்த பேரை நான் அறிந்து கொள்ளாமல், என் வாழ்க்கை வீணாய் போச்சு. கஷ்டத்திலேயும், கண்ணீரிலேயும், கவலையிலேயும், பிரச்சனையிலேயும், நோயிலையும், பாவத்திலேயும், அழுகையிலையும், இப்படியே இந்த வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சுன்னா, அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வேதனையோடு, சுமையோடு, பாரத்தோடு சுமந்து என்ன செய்து விட்டோம்? வாழ்க்கையை நாம் என்ன செய்து விட்டோம்? துளை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக, நிறைவாக, அன்றாட இறைவன் தரக்கூடிய அப்பத்தை, ஆகாரத்தை சாப்பிட்டு ஒரு நிலை வாழ்வை அடைய வேண்டிய நாம் இன்னைக்கு என்ன செய்து விட்டோம் என்று சொன்னால், குற்றவாளிகளாக, குற்ற உணர்வோடு, பாவ உணர்வோடு, ஒரு மனசாட்சியில் ஏதோ ஒரு அழுத்தம், ஒரு உறுத்தல், கடவுளுக்கு முன்னால் நம்ம போக முடியாது, கடவுளுக்கு முன்னால் நம்ம ஜெபம் பண்ண முடியாது, ஜெபம் பண்ணால் கிடைக்காதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி புரோக்கரை தேடி போகிறோம், தீர்க்கதரிசிகளை தேடி போகிறோம், போதகர்களை தேடி போகிறோம், சாமியார்களை தேடி போகிறோம், மந்திரவாதிகளை, சோசியக்காரர்களை, இன்னும் பலரை தேடி போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம மனசாட்சியில் கடவுளுக்கு முன்னால் பேசக்கூடிய எண்ணம் இல்லை, துணிச்சல் இல்லை, இருக்கக்கூடிய தகுதி இல்லை, நமக்கு தகுதி கிடையாது, நம்மளாம் பாவிகள், நம்மளால் கடவுளுக்கு முன்னால் போய் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண முடியாது, கடவுள்கிட்ட இதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு, ஒரு பாவ உணர்வு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னால், கோயிலுக்கு போகிறவங்க, ஜெபக்கூட்டத்துக்கு போகிறவங்க, புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறவங்களுக்குள்ள என்ன செஞ்சுருக்கு? அதனால் லஞ்சம் கொடுக்குறாங்க. நீ இதை செஞ்சனா நான் இதை தருவேன், நீ இதை கொடுத்தனா நான் உனக்கு இதை செலுத்துகிறேன், இந்த நேர்ச்சியை செலுத்துகிறேன். நேர்ச்சைகளை நேர்ந்து கொண்டு, காணிக்கைகளை செலுத்தி கொண்டு, பாஸ்டர்மார்களுக்கு காணிக்கைகளை அனுப்பி கொண்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னு சொன்னால், தேவனோடு போய் சமமாக நின்று பேசக்கூடிய, தேவனோடு உறவாடக்கூடிய, அந்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த அன்பையும், ஆறுதலையும், கருணையையும், இரக்கத்தையும், அந்த அமைதியையும் அடைய முடியாமல், அனுபவிக்க முடியாமல் மனுஷன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால், ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? போராடி கொண்டு இருக்கிறான். அதனால் அந்த பாடலை என்ன செய்வோம்னா, கரங்களை தட்டி, காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல், உம்மை தெரிந்து கொள்ளாமல் என் வாழ்க்கையே வீணானது. இந்த பாடலை என்ன செய்வோம்? எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே என்ன செய்வோம்? பாடு. காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கையே வீணானதே, உம்மை தெரிந்து கொள்ளாமல் உன்னத வாழ்க்கையும் வீணானதே. பரலோக ராஜனே
இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்களும் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்களும் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்களும் கொஞ்சம் அல்லவே. ஒப்புக் கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. ஒப்புக் கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. நீர் சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன். நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன். நீர் சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன். நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே, நீதி செய்யும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி செய்யும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். பாவினா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, பரலோக ராஜனே, பார்போற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பார்போற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர்கள் திருமுகம் 12வது அதிகாரம். நாம் 23வது வசனத்தை இதில் வாசிப்போம். பாட்டி ஒன்று அனுப்பியிருந்தேன் செல்ல. எபிரேயர் 12வது அதிகாரம். இப்போ முதற் பேரானவராக பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டவருடைய கூட்டத்திற்கும் மத்தியஸ்தர் எல்லாவற்றுக்கும் மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய கடவுளிடத்திற்கும் உத்தமர்களாகிய நீதிமான்களாக இருக்கக்கூடிய ஆத்துமாவின் இடத்திற்கும் சத்திய திருச்சை, நல்லா கவனிச்சுங்க, சத்திய திருச்சபையினுடைய லட்சணங்கள், அழகு, பரிசுத்தம், பரிபூரணம் நிறைந்த இடத்திற்கு ஒன்னாவது சீயோன் மலையின் மீது கட்டப்பட்ட அந்த பரலோக அந்த இதற்கு நகரத்துக்கு ஒப்பாய் எல்லாருடைய பார்வைக்கும் பிரசித்தமாய் காணப்படுகின்ற இரண்டாவது பரம எருசலேமை போல ஒன்றாகவும் பொதுவாகவும் இருக்கின்றது. மூன்றாவது சகல அச்சிஷ்டவர்களும் புனிதர்களும் பரிசுத்தவான்களும் ரிஷிகளும் விளங்குகின்ற பரிசுத்தமாய் இருக்கின்றது. நாலாவது மூத்தவராகிய அஸ்திவாரத்தின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் அதற்கு இந்த திருச்சபைக்கு இத்தனை பேருக்கும் தலைவரும் புனிதர்கள் அனைவருக்கும் அவர் தலைவராகவும் ஆசாரியருமாய் பலியுமாய் இருக்கிறார். அவரு நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இயேசுவானுடைய இரத்தத்தினாலே திருச்சபை, இந்த சபை நீங்களும் நானும், சபை என்பது நீங்கள் நானும் 2 பேர் 3 பேர் கூடியிருக்க ஒரு சபை.
நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு கரை திரை இல்லாததும் மாசற்றதுமான உங்களையும் என்னையும் பத்தினியாக பாவியாகிய நம்மை பாவியாகிய நம்மை பலவற்றையாகிய நம்மை தேவனை விட்டுவிட்டு அவருக்கு உத்தமமாய் உண்மையாய் இருக்கிறதை விட்டுவிட்டு பலரை மனதிலே வைத்து நேசிக்கிற, பலருக்கு தன்னுடைய இதயத்தை பறிகொடுத்த, கடவுளை தவிர படைச்சவரை தவிர வேற எதையெல்லாம் இதயத்தில் வச்சிருக்கிறோமோ அது பூரா என்னது? சமாரியா ஸ்திரீ 5 பேருக்கு என்ன செஞ்சா? 5 பேர் மனசுல வச்சிருந்தா, 5 பேர் அற்பை செஞ்சுட்டு இருந்தா. அப்படி 5 பேர்ல நம்ம இன்னைக்கு எத்தனை 5000 பேரை வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம வச்சிருக்கிறதுக்கு அதனாலதான் அந்த பாடல்ல நம்ம என்ன செஞ்சோம்னா பாடணும். அதில் என்ன பாடணும்னா, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் இல்லை, நான் செய்த துரோகங்கள், கடவுள் செய்த துரோகங்கிறது கொஞ்சம் இல்லை. அதனால இந்த திருச்சபையை புனிதமாக்கி பரிசுத்தமாக்கு இயேசுவின் இரத்தம் உங்களையும் என்னையும் பத்தினியாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துகின்ற. அது வாசிப்போம், மறுபடியும் அந்த வாசிப்போம். திருச்சபை கழுவப்பட்டு கரையின் திரை இல்லாததும் மாசற்றதுமான பத்தினியாக சர்வேசனுடைய சமூகத்திலே நீங்கள் நானும் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். எதனால் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளினாலும் பலியினாலும் அவர் சிந்திய இரத்தத்தினால். நல்ல கரங்களை தட்டிட்டு செய்வோம். புரிஞ்சவங்க நல்லா நாளைக்கு கவனிக்கணும். இதெல்லாம் ஏன் பேசுறேன்னா, இன்னைக்கு இரத்தஞ்செயம், இயேசுவின் இரத்தஞ்செயம், கல்வாரி இரத்தஞ்செயம் உதட்டில் பாடிட்டு போறோம். இது ஒரு மேலோட்டமாக என்ன செஞ்சிட்டோம்னா ஒரு மத வழிபாடு. அதனால மத வழிபாடு நான் வஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். மத வழிபாடு என்ன செய்யாதுன்னா உனக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. இந்த மத போதர்கள் நமக்கு நடத்தக்கூடிய விதங்கள் அது நீ தனியாக உட்காரும், நீங்களும் நானும் தனியாக உட்கார்ந்து அவர் பாதத்தில் அமர்ந்து, ஏசையா உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னுடைய பலியை உன்னுடைய பாடுகளை நான் என்ன செய்கிறேன், யுத்தம் செய்கிறேன், பொன்னான முகத்தை நான் பார்த்து நான் பொற்பாதம் பணிந்து நான் உண்மை முத்தம் செய்கிறேன், ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து நீ சிந்திய இரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன், சிலுவை சுமந்த தோலை பார்த்து சிந்திய இரத்தத்தை நான் என்ன செய்கிறேன், முத்தம் செய்கிறேன். இந்த இரத்தம் தான் இவ்வளவு ஒரு கேடான பலருக்கு பலவற்றையாக இருந்த நம்மை இப்படி பச்சையாக பேசினா தான் என்ன செய்யணும், இன்னைக்கு கொஞ்சம் உரைக்கும். இல்லைன்னா அதனால தான் என்ன பிரதர் காடாக பேசுகிறாருன்னா வேற வழி இல்லை. இது உண்மை தானே? ஒரு யாருக்கு அதான் என்ன சொன்ன போன வரைமே சொன்னேன், ஒரு மனைவி நினைக்கிறான்னா, உனக்கு நான் மனைவி இருக்கும்போது, உனக்கு நான் வாக்கப்பட்டு நான் தான் உன் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும்போது என்னை விட்டுட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தியோடு நீ என்ன செய்து விட்டாய். அதுக்கு பேர் தான் என்னது? துரோகம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா, ஒன்றும் வைக்கல, அவனாவது ஒருத்தியை வச்சுட்டு போயிட்டான், அவளாவது ஒருத்தனை என்ன செஞ்சுட்டு போயிட்டான், நினைச்சிட்டு சேர்த்துட்டு போயிட்டான். ஒருத்தனை வைக்கல, நீ பலதை வச்சிருக்கிற, பலவற்ற பாம்பை வச்சிருக்க, பாம்பை வழிபடுற, சூரியனை வழிபடுற, சந்திரனை வழிபடுற, படைப்பை வழிபடுற, கடவுளுக்கு மேல தாயை வச்சிருக்கிற, தகப்பனை வச்சிருக்கிற, பிள்ளைய வச்சிருக்கிற, புருஷனை வச்சிருக்கிற, பொண்டாட்டியை வச்சிருக்க, பணத்தை வச்சிருக்க. அதான் சொன்ன பலவற்றை. இந்த பலவற்றைய பத்தினியாக நிறுத்துகிறது எதுன்னு சொன்னா, நீ அவருடைய பாதத்திலே வந்து நீர் சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நான் பத்தினியாகினேன். இப்பொழுது கடவுளுடைய சன்னிதானத்திலே நான் வந்து அவரை வழிபடுகிறதற்கும் ஆராதிக்கிறதற்கும், என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நான் விடுதலை நோயிலிருந்து நான் விடுதலை பெறுகிறதற்கும் உங்களுடைய இரத்தத்தை நான் எடுத்து பயன்படுத்துகிறேன். கைதிக்கு நல்ல காரணம். இது நீங்களும் நானும் பண்ணணும். இதை ஒரு போதகருக்கு தீர்க்க தரிசிக்கு நீ காணிக்கை அனுப்பிட்டு என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோன்னா உனக்கு என்ன கிடைக்காது? முத்தி கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது, அந்த நிலைவாழ்வு கிடைக்காது, அந்த நிறைவாழ்வு கிடைக்காது. இந்த மன்னக வாழ்க்கையிலையும் உனக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. நான் கேட்குறேன், கோயிலுக்கு போகிறவங்க, ஜெப கூட்டத்துக்கு போகிறவங்க, ஆராதனைக்கு போகிறவங்க, புண்ணியஸ்தலத்துக்கு போகிறவங்ககிட்ட கேட்குறேன், நிம்மதி இருக்கா, அமைதி இருக்கா, சந்தோஷம் இருக்கா, விடுதலை இருக்கா? பாட்டு பாடுதான் விடுதலை விடுதலை விடுதலை.
ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை. உதட்டல இதை உள்ளத்தில் விசுவாசித்து நீ அமர்ந்து அதை மெருகூட்டி அதனுடைய ஆற்றலை, சக்தியை நீ என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். அடுத்து 24வது வசனத்தை வாசிப்போம். 12:24. எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராய் இருக்கக்கூடிய இயேசுவின் இடத்திற்கும் இங்க நல்லா கவனிக்க, ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் மிகவும் அதிகமாய் உனக்காக எனக்காக இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்துக்காக பரிந்து பேசுகிற இரத்தத்தின் இடத்திற்கும், இரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கு. சபைனா சபைக்கு எதுக்கு வர்றோம்னு சொன்னா அந்த இயேசுவானுடைய இரத்தம். இன்னைக்கு ஆபேலுடைய இரத்தம் என்ன செஞ்சிருக்குன்னா பரிந்து பேசிட்டு இருக்கு. இதை திருவெளிப்பாடு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆபேலுடைய இரத்தம் இன்னைக்கு கடவுள்கிட்ட முறையிட்டு இருக்கு. என்னை கொன்றவனை, எனக்கு தீமை செய்தவனை, எனக்கு மரணத்தை விளைவித்தவனை நீ இன்னும் தண்டிக்கவில்லையே, தண்டிக்கவில்லையே, எப்பொழுது தண்டிக்க போகிறாய் என்று சொல்லி அது பேசிக் கொண்டிருக்கிறது. வாசிக்க பார்ப்போம். ஆபேலுடைய அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அன்றியும் தங்களைப் போல கொலையுண்ண போகிற தங்கள் ஊழியரும் நிறைவேறு மட்டும். அதுக்கு மேல 10வது வசனத்தை ராணி வசனம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம். அவர் சொல்ற பாருங்க, அந்த ரத்தம் எப்படி பேசுறான்? பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே, தேவனே நீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவனிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நீ நியாய தீர்ப்பு செய்யாமல், நியாயம் வழங்காமல், அவர்களுக்கு தண்டனை வழங்காமல், பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு அவர்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த காயின் ஆபேலுடைய இடத்தை என்ன செஞ்சிருக்குன்னா, இன்னும் காயினை நீ என்ன செய்யல? பழி வாங்கலையே, தண்டிக்கலையே. பழைய ஏற்பாட்டு காலம் என்ன? பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, கைக்கு கை, தலைக்கு தலை, உயிருக்கு உயிர் என்ன செய்யணும்? அதான் பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம். இந்த சட்டத்தை என்ன செய்யறாங்கன்னா, அந்த சட்டத்தை எடுத்து அந்த இடத்தை என்ன செய்யுதுன்னா, நம்ம ஆண்டவராக இயேசுவின் இடத்துல உண்மையும் சத்தியமான தெய்வமே, நீதியின் அரசரே, நீ இன்னும் இவர்களுக்கு நீதி வழங்காமல் இந்த பூமியில் அவங்க விட்டுருக்கே. அவங்களுக்கு ஏற்கனவே நீதி வழங்கிட்டாரு. நீ இந்த பூமியில் என்ன செய்வ? உனக்கு சாமு ஒரு நீ என்ன செய்வ? ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டேன். ஒரு இடத்துல உன்னால என்ன செய்ய நிலையா இருக்க முடியாது. நீங்கள் நிறைய பேர் பாருங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு மனைவியோடு இருக்க மாட்டாங்க, ஒரு குடும்பத்தில் அவங்களால ஒன்று என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க. ஒரு வியாபாரத்தை அவங்களால பண்ண முடியாது. ஒரு தொழிலை தொடங்குவாங்க, அது விட்டுருவாங்க. அடுத்து ஒன்றை தொடங்குவாங்க, அது விட்டுருவாங்க. ஒன்றை கட்டுவாங்க, அதை விட்டுருவாங்க. அடுத்து ஒன்றை கட்டவங்க விட்டுருவாங்க. இதெல்லாம் என்னதுன்னு சொன்னால் சாபம். இப்போ இந்த ரத்தம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கு. அதனாலதான் ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு எங்க பிதாவின் இடத்துல உன்னை பத்தினியாக, என்ன பத்தினியாக, உன்னை நீதிமானாக, என்ன நீதிமானாக, கடவுளுக்கு பலி செலுத்துவதற்கு, ஆராதனை செய்வதற்கு, அவருக்கு வழிபாடு செலுத்துகிறதற்கு அந்த பரலோக வீட்டிலே நம்மளை கொண்டு அமர்த்துவது. இந்த சரீரமாகிய கூட்டை விட்டு நீ வெளியில போயிட்டேன்னா எங்க போய் தங்குவ? இந்த சரீரம் என்பது ஒரு வீடு, ஒரு கூடு, இந்த மண்ணினால் கட்டப்பட்ட ஒரு கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியும் ஆன்மாவும் தான் நீங்களும் நானும். கைதுகளுமாகும். நல்லா கரங்கள். இந்த ஆன்மாவை இந்த கூட்டை விட்டு பிரியும் போது இந்த மன்னக வாழ்க்கையை விட்டுறியா? நீங்க எப்படி லாசர் என்ன செஞ்சான்னா, பணக்கார எச்சேலையிலிருந்து உழக்கூடிய அந்த பருக்கை எடுத்து தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான். அது போகட்டும். இந்த மன்னக வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில உள்ள வாழ்க்கை, இந்த கொஞ்சம் வாழ்க்கை, அது ஒரு வாரமா, ஒரு மாசமா, ஒரு வருஷமா, 10 வருஷமா, 30 வருஷமா, 100 வருஷமா, கணக்கு வேற. ஆனால் இந்த வாழ்க்கையை முடித்து விட்டு, இந்த சரீரத்தில் இருந்து இந்த மன்னக வாழ்க்கையை முடித்து விட்டு அடுத்து இந்த உடலை விட்டு நீ பிரியும் போது எங்கே போவாய்? எங்கே தங்குவாய்? உன்னை அந்த விண்ணக வீட்டில் நிறுத்தக்கூடியது, உன்னை கடவுள் அந்த ஆயத்தப்படுத்தின ஸ்தலத்தில் போய் அமர்த்தக்கூடிய ஒரு சக்தி, பவர் எதுக்கு இருக்குன்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்துக்கு இருக்கிற. கைது நல்லா கரங்க, உற்சாகமாக கரங்க.
ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். நெருங்கும் போது எங்கே ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறியாய். மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறியாய். நீ படிக்கிறது, சம்பாதிக்கிறது, பணம், சொத்து, வீடு, காரி எல்லாம் இந்த மண்ணோடு முடிஞ்சு போச்சு, மண்ணுலகத்தோடு முடிஞ்சு போச்சு. மின்னுலகத்துக்கு நீ எப்படி அம்மானமாய் வந்தாயோ அப்படியே நீ அம்மானமாய் தான் போக முடியும். ஒரு அலையிலே சொல்லுங்கள, அந்த சத்தமாக சொல்லுங்கள. அது நிலைவாழ்வு, அது நீ வந்த இடம், அது ஒரு சொந்த வீடு. பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார், நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, வானகமே நம்முடைய தாயின் நாடு. பிரைசலா, சத்தமா சொல்லுங்களேன். அங்க போனியா? அங்கதான் உன்னுடைய நிரந்தரமான நீதிமான்கள், இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். அவங்க தான் உன்னுடைய சகோதரனும் சகோதரி. இதுதான் இயேசு சொல்றாரு, உன் தாய் யார், உன் சகோதரன் யார், சகோதரி யாருன்னா அந்த பிதாவின் சித்தம் செய்து இந்த பூமியிலே தூய்மையாக வாழ்ந்தவர்கள். இயேசுவின் இரத்தத்தால் நம்மளை கற்புள்ள கண்ணியாக துரோகிகளை புனிதமாக்கி பரிசுத்தனாக்கி அவர் முன்னாலே சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, அமரப்பண்ணதுன்ற ரத்தம். அந்த ரத்தத்திண்டத்தில் வந்திருக்கிறீங்க. இப்போ வந்து நீ என்ன செய்யணும், உட்காந்து இந்த ரத்தத்தை நீ பயன்படுத்தும். இதை வந்து இஸ்ராயேல் மக்கள் யாத்திரையாகமும் 12ஆம் அதிகாரம், யாத்திரையாகமும் 12வது அதிகாரம், நீங்கள் அதில் 7வது வசனம், 14வது வசனம், 23வது வசனத்தை நம்ம வாசிக்க பார்ப்போம். 7வது வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகவும் 12:7 காணி வாசிய. அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் புசிக்கும் வீட்டு வாசல்கள் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்தில் தெளித்து அந்த ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும். போதும், 7 வாசத்துக்கு அடுத்து நீங்க 13 வாசிங்க பார்ப்போம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை நான் கடந்து போவேன். நான் எகிப்தின் இந்த தேசத்தை அழிக்கும் போது அழிக்கக்கூடிய வாதை அந்த மரண தேவன் அந்த யமன் என்ன செய்ய மாட்டான்னா உன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். இந்த இரத்தம் யார் வீட்டில் இல்லையோ அவர் வீட்டுக்குள், அது எகிப்தியனுடைய வீட்டுக்குள் பாய்ந்து எகிப்தியனுடைய முதல் பிள்ளையை எல்லாம் ஆடு மாடுகளை எல்லாம் கொன்று அழிக்கும். கைதிக்கு விஷயம் நல்லா கரங்களை தட்டு, நல்லா கரங்களை தட்டு. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரியணுங்க. இதெல்லாம் சும்மா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னால் வேடிக்கை அடைஞ்சிருக்குது. முதல் இதில் யோவான் எழுதின நற்செய்தியிலே முதல் அதிகாரத்தில் அதில் யோவான் சொல்லுவார், நானும் நீரால் இதோ உலகத்தின் பாவங்களை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ன செய்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். வாசிக்க பார்ப்போம். யோவான் எழுதின நற்செய்தி 1வது அதிகாரம் 29-30 வாசிக்க பார்ப்போம். மறுநாளிலே
யோவான் இயேசுவை தன்னிடத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் போதும். இந்த தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யாருன்னு சொன்னா இயேசுதான். அவர் ரத்தத்தை நீங்க அதனால நீங்க புரியணும். அதனால உட்கார்ந்து, ஆண்டவரே இயேசப்பா, உங்க ரத்தம் இப்படி இப்படி சிந்தப்பட்டிருக்கு, இதை நான் இப்போ என் மேலே தெளிக்கிறேன், பிள்ளைய மேலே தெளிக்கிறேன், என் ஆடு மாடு மேலே தெளிக்கிறேன் சொன்னார். கண்டிச்சு ஓவலப்படுற நல்லா இருந்துச்சு. வந்த பயிர் கொஞ்சம் குளம் நோய், இனி பிஞ்சைக்கு போகும்போது, தோட்டத்துக்கு போகும்போது என்ன செய்யணும்? அந்த பயிர்கள் மீது ரத்தத்தை தெளித்து, கண் திருஷ்டிகள், கொல்லிக்கண்ணு, மாலைக்கண்ணு, என்ன எல்லா கண்ணையும் நான் எரிக்கிறேன், எரிந்து சாம்பலாகி போவாயாக. இந்த பயிர்களை நல்ல விளைய செய்தால் 30, 60, 100 விளைய செய்கின்ற என் தேவனுடைய ஆசீர்வதிக்கிற அந்த இரத்தம், என்னை மேன்மையாக்குகின்ற அந்த இரத்தம் என் வயல்கள் மேலும், பயிர்கள் மேலும், என் ஆடுகள் மேலும், என்னுடைய மாடுகளின் மீதும், என்னுடைய உடைமைகளில் தெளித்து நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி நீ ஆசீர்வதித்து உன்னுடைய விளைச்சலை, உன்னுடைய விவசாயத்தை, உன்னுடைய வியாபாரத்தை, இதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொறாமைகள், கண்டிஷ்டிகள், சில பேர் இந்த வியாபாரமே நடக்கூடாது செய்வனை கூட வச்சுருப்பான். கடப்புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு என்ன செய்வானா செய்வனை வச்சுட்டு இருக்கான். அவன் போட்டில் என்ன செய்யக்கூடாது, தொழிலே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. இன்னொருத்தர் சொல்லுவான், ஏன் போட்டில் என்ன செய்யணும், நல்ல வருமானம் வர செய்ய, இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கானோன்னா பொறாமையினால நீ நல்லா வந்துடக்கூடாது, உனக்கு வருமானம் வந்துடக்கூடாது, நீ வீடு கட்டிடக்கூடாது, உன் பிள்ளையை கட்டி கொடுத்துடக்கூடாது, கடனிலே கஷ்டத்திலே வாழணும்னு சொல்லி பேய் பிடிச்ச வைவேன். இவன் கோயிலுக்கு போவான், இவன் ஜெபக்கூடத்துக்கு போவான், இவன் என்ன செய்வான், பூசைக்கு போவான், இவன் என்ன செய்வான், புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் போவான். ஆனால் அத்தனை வேலையும் செய்வான். அத்தனை முள்ள மாதிரித்தனமும் வேலையை யாருக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த பிசாசினுடைய ஆவி அவன் தலையில் இருக்கிறதுனால, அவன் குடும்பத்தில் இருக்கிறதுனால இத்தனை வேலையும் பண்ணிட்டு இருப்பான். இத்தனை பேருடைய பிரச்சனையிலிருந்து நீ தப்புன்னு சொன்னால் ஒரே ஒரு வழி, இந்த இயேசு சொல்லிய ரத்தம். இதுக்கு நல்லா கரகட்டு இதை நீ யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தாம, இப்போ நான் அந்த மைக் இருக்கு, இதை பயன்படுத்தலாம் என்ன ஆகும் சொல்லுங்களேன். சிவகாசியில் வேட்டை என்ன செஞ்சுருக்காங்கன்னா பெரிய பெரிய அணு சக்திகளை படைச்சி வச்சுருக்கான், உண்டாக்கி வச்சுருக்கான். இந்த தீபாவளி அன்னைக்கு அத்தனையும் போட்டு கொளுத்தி அதை பயன்படுத்தி என்ன செஞ்சுருக்கிறாங்க, தீபாவளியை என்ன செய்யறாங்க, வேட்டை போட்டு என்ன செஞ்சுருக்கான். அந்த தயாரிச்சதை பூரா ஒன்றும் நீ வாங்கி பயன்படுத்தலாம் என்ன ஆகாது, அவன் பூசை பண்ணிட்டு என்ன செஞ்சுருக்கான், அங்கே உட்காந்துட்டு என்ன செய்ய வேண்டியதான். இதே மாதிரி வீட்டில் நீ அரிசியை, ஒரு மூட அரிசியை வாங்கி கொண்டாந்து போட்டுட்டு அதை சமைச்சு பயன்படுத்தி சாப்பிடலாம், நீ உயிரோடு இருக்க முடியுமா? செத்துக்கிடுவ. நீ காய்கறிகளை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னா என்ன செஞ்சுவ, சமைச்சு சாப்பிடலாம் செத்துக்கிடுவ. கறியை எடுத்து கொண்டாந்து, ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ எடுத்து கொண்டாந்து நீ வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருந்தனா நாட்டை படுத்துகிற அந்த வீட்டில் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. அதை சமைத்து உன் வாய்க்கு ருசி இருக்கிற மாதிரி, மூக்குக்கு மனம் இருக்கிற மாதிரி அதை நீ சமைச்சு பயன்படுத்தி சாப்பிட்றதுனால என்ன செஞ்சிட்டு இருக்கிற, உடலில் ஒரு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, கொழுப்பு அங்கே இணைஞ்சிட்டு இருக்கு, உருவாகிட்டு இருக்கு, மச்ச எலும்பு உண்டாகிட்டு இருக்கு. இன்னும் உடலுக்குரிய எல்லா செல்களுக்கும் அந்த என்ன கொடுத்துருக்கு, சக்தி. இதே போல் நீ உட்கார்ந்து தியானத்தில் அமர்ந்திருந்து அவர் பாதத்தில் அமர்ந்து, ஏசையா உன் பாதத்திலே நான் வந்திருக்கிறேன், ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் உம்முடைய திருச்சுமுகம் எத்தனை இன்பமானது. இங்கே தான் நம்ம டிக்கி உட்கார மாட்டேங்க. கடவுளுடைய பாதத்தில் உட்காரணும்னா அது என்ன செய்யுது, ரொம்ப கஷ்டப்படுது. நம்மளால என்ன செய்ய முடியல, வேற எல்லாத்துக்கும் போய் உட்காடுறோம், மணிக்கணக்காக காத்திருக்கோம். ஆஸ்பத்திரியில் போய் பாரு, சேரில் உட்காந்துருக்கோம் மணிக்கணக்கில். சாயங்காலம் ஆகிடுச்சு, காலையில் போனேன், டோக்கன் 35வது டோக்கன், அது 70வது டோக்கன், எத்தனை வரைக்கும், சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உட்காந்து டிக்கி அங்கே உட்காரு. ஏன் சொல்லுங்க. ஆனால் ஆண்டவன் பாதத்தில் நீ உட்கார். இதைத்தான் அன்னாள் செய்தார்கள். உங்கள் டிக்கி என்ன செஞ்சா, அன்னாள் பாதத்தில் உட்கார்ந்துச்சு. கடவுளுடைய பாதத்தில் அன்னாள் உட்கார்ந்து என்ன செஞ்சா, மணிக்கணக்காக உட்கார்ந்து அந்த இறைவனோடு தன் இருதயத்தினுடைய வேண்டுதலை ஊற்றி கொண்டிருந்தார். கைதுகளமா நல்லா கருங்க. இதை நீ பயன்படுத்தணும், இதை நீயும் நானும் பயன்படுத்தணும். இந்த ரத்தத்தினுடைய பவரை நீ பிசாசுக்கு சொல்லணும். சாத்தானே, போன வாரம் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், காலையில் அதிகாலை நேரம் 3 மணிக்கு மேலே எந்திரிச்சு தியானம் பண்ணிட்டு அப்படியே டீச்சரில் உட்காந்து அந்த தியானத்தில் அப்படியே மயக்க நிலையில் இருக்கிறேன். கண் முழிக்க முடியல, உடல் அசைக்க முடியல. எனக்கு அந்த அந்த உலகத்துக்குள்ளே போகும்போது இந்த உடல் என்ன செஞ்சிருக்குன்னா கண்ணெல்லாம் பேஸ்ட் போட்ட மாதிரி ஆயிடும். முழிக்க நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது,
யார் வந்து எழுப்புனாலும் நீங்கள் எழுப்புற சத்தம் கேட்கணும், முடிக்க முடியாது, உடல் அசைக்க முடியாது. ஆனால் சோல் மேலே போயிடும். அப்போது எதையோ ஒரு பேங்கில் நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த பேங்கில் பார்த்தா அந்த ஆதிகேசவன் பாம்பு அந்த படம், அது ஒரு ஆளை விழுங்குறதுக்கு ஒரு ஆள் வளர்த்தி எழுச்சின்னா அந்த படம் எடுத்து அப்படி விழுங்கும். இப்படி அதை என்ன செஞ்சுட்டுருக்குன்னா விழுங்கிட்டு ஒவ்வொருத்தனே விழுங்குறது. இந்த பேங்க்கு பணம் எடுக்க வாரினப்போ அதை என்ன செஞ்சுட்டு சாப்பிட்டு இருக்காது, என்னென்னு பார்ப்போன்ட்டு போய் நிற்கணும். உடனே எனக்கு தலைக்கு மேலே அது தூக்கி எண்ணிச்சுதுன்னா தப்புன்னு அது அதை எண்ணிச்சுது கீழே இறக்குது. நான் உடனே எண்ணிச்சுறேன்னா தேவனுடைய அக்கினியை உம்மலை எண்ணிச்சுறேன், நெருப்பை கட்ட விழுக்கிறேன், எரிச்சுப்போ, அப்படியே மறையும். மற்ற எல்லாத்தையும் விழுங்கிட்டே இருக்குது. நான் போகிறேன் எண்ணிச்சது. அப்புறம் இது மறைஞ்சிட்டேன், இப்போ இங்கே இந்த பேங்க்குள்ளே தான் இருக்குது, வெளியே கொண்டு வரணுமே அப்படின்னு நான் அந்த இடத்துல ஃபயர் 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 வா வெளியில் ஒன்று விடமாட்டேன், எரிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கும்போது தன் உருவத்தை சுருக்கி கொண்டு சாதாரண பாம்பு மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன அந்த லாக் அந்த டோர் முன்னாடி பேங்கில் முன்னாடி இருக்கிற இந்த கதவு இடைவெளியே பாஞ்சு வெளியே போகுது. இன்னை வரைக்கும் அடிச்சுட்டே இருக்கிறேன். ஒன்று எரிக்கிறேன், ஒன்று அழிக்கிறேன். இந்த ப்ராசஸிங்கே மெயினாக தடை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை என்ன செய்யணும்னா நிறைய பேரை பழி வாங்கிட்டு இருக்கிற ஒன்று அழிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பார்வைன்னு சொல்லுற அவருடைய சூலாயுதம். இந்த சூலாயுதத்தை விட்டுட்டான்னு சொன்னால் அந்த சூலாயுதம் என்ன செய்யணும்னா யார் அழிக்கிறது அனுப்பிட்டாங்களோ அந்த சூலாயுதம் அதை அழிக்காமல் என்ன செய்யாது, அதையும் நான் என்ன செய்கிறேன். நல்லா நீங்கள் கவனிக்கணும். இன்னைக்கு அப்போ தான் அது இன்னைக்கு இந்து சகோதரர்கள் அதை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா தெய்வமாக வழிபட்டுருக்கிறாங்க. ஆனால் அது நான் தான் சொல்கிறேன், அந்த இதிலே சொல்கிறேன், நீ இந்த பார்வதி சிவன் உருவத்தை எடுத்திருந்த ஒளியின் ஆவி சாத்தான், நீ உன்னை நான் என்ன செய்கிறேன், எரிக்கிறேன். அன்னைக்கு அந்த இடத்துக்கு அந்த பவரை நான் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு என் தியானம் மெடிடேஷன் இல்லாமல் இருந்துச்சு சொன்னால் காலையில் நான் செத்து பெறமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எப்போ அவனை எதிர்க்கக்கூடிய பவர், அப்போ தான் யோசித்து பார்த்தேன், தீய சக்தி ஏற்கனவே நான் 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பவர் உண்டு. பெரிய பனைமரம் மாதிரி என்ன செய்யணும் முன்னால் கிடக்கும் ரோட்டில், நான் கிட்ட போன உடனே அது பாம்பா அப்படி நெளியும். அது நெளிஞ்ச உடனே அப்படியே யூரின் போயிடும். இப்படி இந்த ஆவிகளோடு முன்னாடி ஏற்கனவே போராடி மறுபடியும் என்ன செய்யும், காட்டில் போய் உட்காந்து அதை என்ன செஞ்சுட்டு இருப்பேன். இந்த பிசாசை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறேன், சாத்தானை என் காலின்களை போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டே கிடப்பேன். உன்னை மிதிக்கிற பிசாசு என்ன நீ பயன்படுத்த, என்ன நீ பயன்படுத்தி எனக்கு விரோதமாக நீ எழுப்பின ஒன்றை நான் மிதிக்கிறேன், ஒன்றையும் கூட்டத்தை அழிக்கிறேன். அதே ஆவி சொல்லும் மறுபடியும் அந்த கண்ணமூடி மயக்க நிலையில் இருக்கும்போது என்னையும் கூட்டத்தை நீ அழித்து விட்டாயே, உன்னை அழிக்க நினைச்சு என்னையும் என் கூட்டத்தை நீ அழிச்சிட்டியே. ஏன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை, இந்த வார்த்தையை நான் அதை பயன்படுத்துகிறபடியினால் இந்த தீய சக்திகளை அழித்துக் கொண்டிருக்கிறேன். கைத்தறிகளை பார்ப்போம், நல்லா கரெக்டாக. தூத்தூரில் அந்த புத்தந்துறையில் முன்னாடி நான் ஊழியம் ஆரம்பித்த புதுசில் வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் ப்ரே இருப்போம். அப்போ வியாழக்கிழமை சென்னையிலேருந்து போகிறேன். நல்ல மழை, எனக்கு பஸ்ஸு அங்கேருந்து ட்ராவல் கிட்டத்தட்ட அது ஒரு 17-18 மணி நேரம் ட்ராவல். கை காலெல்லாம் ரொம்ப சோர்ந்து என்ன செஞ்சு போச்சுன்னா அதாகி போச்சு. அப்போது போய் எப்படா டாக்டருக்கு படுப்புன்னு பார்த்தா நான் வாரன்னு தெரிஞ்சாலே கவுன்சிலிங் தனியாக தலை முந்திரிக்கு ஜெபம் பண்ணுறதுக்குன்னு வருஷம் வந்துடுவாங்க. ஒரு மணி நேரமாக அது என்ன செய்யணும்னா உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணி நோய்க்கு ஜெபம் பண்ணி நல்லா ஹீல் ஆகிடும், நல்லா ஹீலிங் நடக்கும். அதனால் போன உடனே வந்துடுவாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு முதல்ல பேசியே ஜெபம் பண்ணி விட்டுட்டு ரெண்டாவது ஒரு ஆள் அது கத்துனாப்புல வந்து உட்காரு. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடியில் உள்ளவங்க தெரியும், அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி கட்டப்பட்டு இருந்தாங்க, எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒன்றும் சரியாக. அப்போ அங்கே கூட்டிகிட்டு வராங்க. என் நெஞ்சில் ஒரு அம்மிக்கல்லை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது பிறதாக இருந்துச்சு. என்ன அம்மிக்கல்லை தூக்கி வச்சுருக்கு, நீங்கள் தான் தூக்கி வச்சுருக்கு, பார்க்கை வெறுப்பு மனஸ்தாபம் வைராக்கியத்தை உள்ள தூக்கி வச்சுட்டு இதுதான் நெஞ்சிருக்கு அம்மிக்கல் மாதிரி உட்காந்துருக்குன்னு சொன்ன உடனே இல்லை அப்படின்னு ஒரு சவுண்டு போட்டுச்சு. பார்க்கணும் ஊழையிட்ட மாதிரி எல்லாம் இருந்தவங்க போகிறோம் அப்படின்னு செஞ்சாங்க. ஏன்னா அதை பற்றி தெரியும். நான் எப்படா படுப்புன்னு அங்கே இருக்கிற சூழ்நிலையில் அதுவும் களைப்போட சாப்பிட்டாச்சு நிற்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, கண்ணு ஒரு பக்கம் அந்த உரக்க சொக்கி அப்படி இருக்குது. உடனே பார்த்தேன், டக்குன்னு அந்த காலி உடுத்தின ஊழியக்காரியெல்லாம் டக்குன்னு அங்கே போயிட்டாங்க. எனக்கு வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ணவும் முடியாது. நான் இப்படி போல் இருக்கேன். அது நல்ல உடம்பு நல்ல இதாக இருக்கும். டக்குன்னு நினைஞ்சிக்கிட்டேன்னா
ஞானமாக முன்னாடி நிற்கலை, முதுகு பின்னாடி நின்றுட்டேன். தலையில் கையை வச்சு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி லூக்கா 10:19 படி, மார்க் 16:17 படி உன்னை கட்டுறேன் வைக்கிறேன் குத்துறேன்லாம் சொல்லி பார்த்தோம். ஒன்றும் அடங்குன மாதிரி இல்லை. கடைசியில் ஆண்டவர் சமூகத்தில் சரணாக அங்கே அந்த இடத்துல என்ன செய்யறேன்னா, ஒரு கை பிடிச்ச மணிக்கு இருக்கு, ஒரு கை மேலே பார்த்த மணிக்கு, என் ஆண்டவரே, என் தேவனே, என் பரிசுத்த ஆவியானவரே, ப்ளீஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர் நடக்கணும். இந்த ஆவி என்னை தோற்கடிச்சின்னு சொன்னால் என்னை ஏதாவது போட்டு அமுக்கி அந்த மந்திரவாதி ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு அவனை ஓட விட்ட மாதிரி என்னை ஓட விட்டுட்டு சொன்னால் நாளைக்கு ஏசு என்ன செய்யறாரு, ஜீவிக்கிறாருன்னு என்ன செய்ய முடியாது, உன்னை குணமாக்குறாருன்னு என்ன செய்ய முடியாது, கூட்டம் நடத்த முடியாது. என் மானத்தை காப்பாற்றுங்கப்பா, நான் சரணாகதி அடைகிறேன். கைதுக்கிறோம் ப்ளீஸ், ஆவியானவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கிடைச்ச வார்த்தை என்ன தெரியுமா? இவள் செஞ்ச அத்தனை பாவத்தையும் இயேசுவின் ரத்தம் மன்னிக்கிறது என்று சொல்லி, இயேசுவின் ரத்தத்தால் இவள் பாவத்தை மன்னித்து அந்த ஆவியை வெளியில் வான்னு சொல்லி வெளியே விரும்பினார். உள்ளுக்குள்ளே அந்த சோல் பேசுகிறேன், ஒரு சோலில் அந்த சவுண்டு கேட்கு. அந்த சவுண்டு கேட்ட உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, அப்போ எனக்கு அந்த அந்த வார்த்தை வந்த உடனே உடம்புல அந்த டயர்ட்னஸ் சோர்வு எல்லாம் போயிட்டு டக்குன்னு ஒரு பலன் வந்துச்சு. அப்போ சொல்கிறேன், ஏய், அது போட்ட சத்தத்தை விட என் சத்தம் என்ன செஞ்சு நல்ல ஹெவியாக ஹார்டாக வந்துச்சு. ஏய், வியாவலியில் இயேசு இவளுக்காக ரத்தம் சிந்திய, அவர் சிந்திய ரத்தத்தினாலே இவள் பாவத்தை மன்னிக்கிறேன், உள்ளே இருக்கிற பிசாசை கூட்டமே வெளியில வா அப்படின்னு தான் தெரியும். அப்படியே ஓடி ஒரு சவுண்டு போட்டு வாந்தி எடுத்தா பாருங்க, ஒரு சாந்தி சக்தி இருக்கும், கரே இருக்கும். நீங்க சொல்லும் போதே உங்க வாயை செய்றீங்க, அப்படி சுழிக்கிறீங்க, நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே அதோடு அப்படி போட்டுட்டு இருப்பா, ஆண்டவரே என்னை காப்பாற்றணும்னு சொல்லி இனி இதுக்கிட்ட எடி செஞ்சுட்டு கூடாது. பேய் ஓட்டிக்கிட்டு பேரை சொல்லு, ஊரை சொல்லு, போறையா வாரையான்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கேடன்னு போட்டு நான் என்ன செஞ்சிட்டேன்னா, கையை கழுவிட்டு ஜபாரையில் போய் அப்படி நெடுஞ்சாங்கடைய முக புறவள். காலையில் அந்த ஆவி சொல்லுது, என்னை உள்ளே இருக்க விடாமல் வெளியேற்றிட்டியே, என்னால் உள்ளே வர முடியலையே, உள்ளே வர முடியலையே, இப்போ நான் எங்கே போவேன் அப்படின்னு நினைச்சிட்டு. காலையில் குளிச்ச 9 மணிக்கு இருந்துச்சுன்னா பாஸ்டிங் பிரேயர் தொடங்குது. அன்றைக்கி பிரேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனாக இருந்துச்சு. நிறைய பிசாசு கட்டிலிருந்து நிறைய பேர் விடுதலை ஆனாங்க, நிறைய வேலைகள் நடந்துச்சு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, இந்த இயேசு சிந்திய ரத்தத்தை அன்றைக்கி நான் பயன்படுத்தலை அப்படின்னா, இன்னைக்கு ஊழியக்காரன் நான் மைக் பிடிச்சி உங்கள் மத்தியில் இந்த இயேசுவை பற்றி, இந்த இயேசு ரத்தத்தை பற்றி பேசி கொண்டு இருக்க முடியாது. கைதட்டி நிச்சயம் நாளை பயன்படுத்த போய் அன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன கிடைச்சிச்சு சொன்னா, அந்த மேன்மை கிடைத்தது. உன்னை மேன்மைப்படுத்துகிற, உயர்த்துகிற, உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆயுதம் எதுன்னு சொன்னா, இயேசு சிலுவையிலே பாடுபட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்திய அந்த ரத்தம். அந்த ரத்தத்தை சும்மா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் இப்படி உன் இஷ்டத்துக்கு பாட்டு பாடிட்டு உன் பாட்டில் போனேன்னா அதில் ஜெயம் இருக்காது. ஜெயம் வேணும்னு சொன்னால் நீ உட்காரணும், தனியாக உட்கார்ந்து கடவுள் சன்னிதானத்தில் அதை அறிந்து, அதை புரிந்து, அதை உன்னுடைய பிரச்சனை நேரத்தில், கஷ்ட நேரத்தில், சும்மா அது சபையில் மத வழிபாடு இதை எப்போ பயன்படுத்தணும்? அங்கே ஒரு தீய சக்தி என்னை தாக்கும்போது, எனக்கு தீமை விளைவிக்க அது தயாராக படையெடுத்து நிற்கும்போது, அந்த படைகளை அழிக்கிற நேரத்தில், அந்த படைகள் என்னை அழிக்கிறதுக்காக நிற்கிற நேரத்தில் நான் பயன்படுத்தி அதை இனிசின மேற்கொண்டு அந்த இயேசுடைய ஆசீர்வாதத்தை, அருளை, ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். கைதிட்டங்களா இங்கே சபையில் என்ன நடந்துட்டு இருக்கு? இது சபை மத வழிபாடு. இங்கே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறோம். இங்கே என்ன இல்லை, அந்த பிரச்சனை இல்லை. இங்கே உனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதனால இங்கே நீ சும்மா பாடிட்டு இருக்கிற. நான் சொல்றது, எந்த இடத்துல தேவனுடைய அஸ்திரங்களை பரசுராமர் நினைச்சுவார்னா, இவருக்கு இதை கற்றுக் கொடுக்கும்போது அந்த ரிஷி முனிவேர் என்ன சொல்லுவார்னா, இந்த தெய்வீக அஸ்திரங்களை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது. உனக்கோ மற்ற உயிர்களுக்கோ ஆபத்து, அழிவு வரும்போது மட்டும்தான் இந்த தெய்வீக அஸ்திரங்களை நீ பயன்படுத்த வேண்டும். அது கடையில் நீ என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டு அந்த அஸ்திரங்களை, அந்த தெய்வீக அஸ்திரங்களை என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அதை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க.
அப்போ ஒரு முறை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பிரம்மாஸ்திரத்தை என்ன செஞ்சிருவாங்கன்னா டக்குன்னு அவங்க ஒரு வெறுப்பில் என்ன செஞ்சிருவாங்கன்னா பயன்படுத்திடுவாங்க. உடனே பிரம்மதேவர் அதை அப்படி பிடிச்சு நிறுத்துவார். மூடனே, இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தணும்னு சொன்னால் இது என்ன செஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிடுது. உடனே ரிட்டர்ன் வாங்க, வாபஸ் பெறு. இது மாதிரி இந்த வரங்கள், தெய்வீக வரங்கள், அஸ்திரங்கள் சொல்லக்கூடிய வரங்கள், வல்லமைகள், இந்த தெய்வீக வல்லமையை, ஆற்றலை, குணமளிக்கிற வரத்தை, அற்புதங்கள் செய்கிற வரத்தை, புதுமை செய்யும் ஆற்றலை, பேய்களை ஓட்டக்கூடிய அந்த வரங்களை, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்களை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அது அந்த நேரத்தில் அது ஆண்டவன் அதான் தொழுக. அந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும்னா தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து அவரை தொழுது கொண்டு இந்த வரங்களை, இந்த சக்தியை நீ பயன்படுத்தும் போது அந்த வரங்கள் வெளிப்பட்டு நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய நம் உயிருக்கோ, நம்முடைய உடமைகளுக்கோ, குடும்பத்துக்கோ தீமை செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களை அழித்து நமக்கு விடுதலை வெற்றியை தரும். கைது ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, விடுதலை.